இத்தாலியில் இருந்து புதிய குறைந்த அழுத்த அமைப்பு ஜெர்மனியை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்தது. இதன் மூலம் புதிய பனிப்பொழிவை நாட்டுக்குள் கொண்டுவரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தெற்கு பவேரியா மற்றும் பேடன்-württembergல் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். ஜெர்மன் வானிலை சேவையின்படி பல பகுதிகளில் 3 முதல் 10 சென்டிமீட்டர் வரை புதிய பனிப்பொழிவு காணப்படலாம். மேலும் ஆல்கோவ் பகுதியில் 15 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படலாம். இவ்வாறு இருக்க வடக்கு பவேரியாவும் உறைபனி, மழை மற்றும் கருப்பு பனியை எதிர்கொள்கிறது. எவ்வாறாயினும் வார இறுதிக்குள் நிலைமைகள் மெதுவாக மேம்படக்கூடும். ஆனால் அதுவரை சாலைகள் மற்றும் நடைபாதைகளில் மக்கள் கவனமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இதேவேளை நிலவும் குளிர்கால வானிலை காரணமாக பவேரியாவில் சில பாடசாலைகள் நேற்று மூடப்பட்டன. எனினும் பவேரியாவின் பிற பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் வழமை போன்று செயற்பட்டுள்ளன. ஆனால் விரைவில் மோசமான வானிலை மாற்றம் நிகழும் என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். இதேவேளை எர்லாங்கனில் கடுமையான பனி காரணமாக பல மரங்கள் சேதமடைந்துள்ளன. அங்கு கிளைகள் உடைந்து அல்லது ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. மாணவர்கள் பாடசாலைக்கு திரும்பும் முன்னர் அனைத்து மரங்களையும் அகற்றி பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என நகரம் கூறுகிறது.